பனம் கருப்பட்டி தூள். அன்பான நேயர்களே, பனம் கருப்பட்டி மிக சிறந்த எளிமையான முறையில் ஜீரணத்தை தரும் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத இனிப்பு பொருள் என்பதால் பனம் கருப்பட்டி தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இவை நான்கையும் கொண்டு நாம் அற்புதமான முறையில் செரிமானம் ஆவதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். முதலில் சுக்கு 25 கிராம், பனம் கருப்பட்டி 15 கிராம், சீரகம் 15 கிராம், ஜாதிக்காய் 15 கிராம். இவை நான்கிலும் பனை வெல்லத்தை தவிர்த்து மூன்றையும் சன்னமான முறையில் தூள் செய்து எடுத்துக்கொண்ட தூளுடன் நாம் இப்பொழுது பனம் கருப்பட்டி தூளை எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் 100 கிராம் அளவிற்கு தூளை தயார் செய்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு தேக்கரண்டி எடுக்கவும். ஜாதிக்காய், சுக்கு மற்றும் ஜீரகம் சேர்ந்த பொடி ஒரு தேக்கரண்டி. அடுத்ததாக பனம் கருப்பட்டி தூள் ஒரு தேக்கரண்டி. இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து கொள்ளவும். அன்பான நேயர்களே, நாம் தயாரித்த இந்த மருந்து பொருளை இரவு வேளையில் உணவு உண்ட பிறகு அரை தேக்கரண்டி எடுத்து நன்றாக வாயிலிட்டு மென்று சுவைத்து சாப்பிட்டு, அதாவது வெந்நீர் குடித்து வந்தால் படிப்படியாக ஜீரண சக்தி மேம்படும். தொடர்ந்து 3 நாட்கள் போதுமானது. தேவைப்பட்டால் 2 நாட்கள் சாப்பிடலாம். 3 நாட்களில் செரிமான சக்தியை அதிகரிக்கும், வயிற்று பகுதியை சுத்தம் செய்யும். இது ஒரு எளிமையான ஆனால் மிக வலிமையான ஒரு மருந்து. அற்புதமான இந்த மருத்துவத்தால் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படாமல் நமது குடல் உறிஞ்சிகளுக்கு ஆரோக்கியம் தரும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான முறையில் ஜாதிக்காயை கொண்டு நாம் தயாரித்த இந்த சூரணத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி